கிச்சன். சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிட்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு சட்னி ரெசிபி, நிலக்கடலை சட்னி. ஆமாங்க, இட்லி தோசை மற்ற சுடு சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதும் மிகவும் சுலபம். குறைந்த நிமிடத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னிக்கு ஒரு சூடான கடாயில் ஒரு கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கங்க. இப்போ வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அறுத்து எடுத்து தோல் எடுத்த நிலக்கடலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். துருவிய தேங்காய், இது அதே அளவு ஒரு கப் அளவு துருவிய தேங்காய். காய்ந்த மிளகாய், உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு 4 to 5 காய்ந்த மிளகாய். சிறிதளவு புளி, கொஞ்சம் புளி எடுத்துக்கங்க. சட்னிக்கு தேவையான உப்பு. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா குறைக்கொண்டு மிக்ஸியில் அரைச்சு எடுத்துக்கோங்க. உப்பு, புளிப்பு, காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. பத்தலைன்னா சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கோங்க. ஆலிப்பு சேர்த்துக்கலாம். சின்ன பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய்